Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கள்ளச்சந்தையில் ஐபிஎல் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. 1700 ரூபாய்க்கான டிக்கெட் 2500 ரூபாய்க்கும், 2500 ரூபாய்க்கான டிக்கெட் 4000க்கும் விற்பனை செய்யப்படுவதாக இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அஜய். அவரிடம் பேசலாம். வணக்கம் அஜய், இந்த குற்றச்சாட்டு தொடர்பான முழுமையான விவரங்கள். சென்னை மும்பை இடையிலான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி 23ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல நடைபெறுவதற்கு இதற்கான டிக்கெட் விற்பனை என்பது நேற்று காலை 10:15 மணிக்கு தொடங்கியது. சுமார் 31,000 டிக்கெட்டுகளும் ஒரு மணி நேரத்துல வச்சிருந்தனர். சரியாக 10:15 மணிக்கு அந்த www.chennai-super-kings.com என்ற இணையதளத்திற்குள் சென்றவர்களில் பெரும்பாலானோருக்கு டிக்கெட் கிடைக்காதனால ரசிகர்கள் மிகுந்த அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அடைந்தனர். இந்த நிலையில்தான் நேற்று முழுவதும் அந்த விற்று டிக்கெட்டுகளை சிலர் கள்ள சந்தையில் விற்பனையை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த கள்ள சந்தை விற்பனை தடுக்கும் விதமாகத்தான் ஒருவர் 2 டிக்கெட்டுகளை மட்டுமே வாங்க முடியும் என சென்னை சூப்பர் கிங்ஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட, ஆனாலும் கூட தற்பொழுது இந்த டிக்கெட்டுகள் கள்ள சந்தையில விற்பனை என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகளை சிலர் இன்ஸ்டாகிராமிலும் வாட்ஸ்அப்பிலும் விற்பனையை தொடங்கியிருக்கிறார்கள். அதன்படி குறைந்தபட்ச டிக்கெட் விலையான 1700 ரூபாய் டிக்கெட்டுகளை 2500க்கும், 2500 ரூபாய்க்கான டிக்கெட்டுகளை 4000 ரூபாய்க்கும், 7500 ரூபாய்க்கான டிக்கெட்டுகளை 10,000 ரூபாய்க்கும் விற்பனையை தொடங்கியிருக்கிறார்கள். இதனை பார்த்து கிரிக்கெட் ரசிகர்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒருவேளை ஐபிஎல் டிக்கெட்டுகளை வைத்து ஏமாற்று வேலையில் சிலர் ஈடுபடுகிறார்களா என்ற சந்தேகத்திலும் ரசிகர்கள் சந்தேகித்து வருகின்றனர். இந்த நிலையில தான் நேற்று தொடங்கிய இந்த டிக்கெட் விற்பனை என்பது ஏராளமானோருக்கு கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதாவது சரியாக 10-15 மணிக்கு உள்ளே சென்றவர்களுக்கும் கூட 1 லட்சம் நபர்களுக்கு பின்பும் 2 லட்சம் நபர்களுக்கு பின்பும் காட்டியது. இதனால பெரும்பாலான ரசிகர்களுக்கு டிக்கெட் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜய். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.